இதெல்லாம் என்ன யோக்கியதை இருக்கு? இவையெல்லாம் தான் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவதற்கு என்ன லாய்க்கு இருக்குங்கிறேன். ஈழ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது உன் தலைவன் கும்மால் அடித்த தலைவன் இந்த அயோக்கிய பிள்ளைகளை எதை கொண்டு அடிக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். எங்கேயாவது காசு கிடச்சா அங்கிட்டு நிற்பாங்க. இப்போ இங்கேருந்து காசு வந்துருச்சு கொடுக்கு நிறைய. இப்போ தாவேக்காவை அடிக்கிறது. அறிவுபூர்வமாக ஒரு மிகச்சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய இருப்பதில்லை. என்னால் இந்த திமுகவை நம்பாதீங்க. அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே. ஏன் சீமான் கட்சியில் இருக்கிறவங்க ஏன் தாவேக்காவை டார்கெட் பண்றாங்க? பயம். விஜய் நிற்கிற இடத்துல, விஜய் நிற்கிற தொகுதியில் நானும் நிற்பேன். யார் சொல்றாரு? சாட்டை சொல்றாரு. யாரோட யாரை கொண்டு கூட லட்சக்கணக்கான இளைஞர் பெருமக்களை, லட்சக்கணக்கான தொண்டர்களை தன் கையில் வைத்து கொண்டு இன்றைக்கும் ஒரு களமாடுவதற்கு ஒரு இடம் கிடைச்சா கூட 100 இளைஞர்களை வாருன்னு சொன்ன காலம் போய் ஒருத்த வாடா போதும்னு சொன்னாலும் 1 லட்சம் பேர் சீமான் விஸ் விஜய்ன்ற மாதிரி ஒரு தொகுதி நிக்கட்டும், வர சொல்லுங்க. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, சூடு சொரணை இருந்தா தலைவர் விஜய் நிக்கிற இடத்துல நின்று பாருங்க. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நம்முடைய பவர் அரசியல் விமர்சனம் முகில் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் லாஸ்ட்டாக காஞ்சிபுரத்தில் பேசினது, புதுச்சேரியில் பேசினது, இதெல்லாம் ஒரு பயங்கரமான பேசு பொருளாக இருக்குது. சாட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து தாவேக்கா விஸ் தென்டிக்கின்ற மாதிரி இன்றைக்கி தமிழகம் முழுசும் விவாத பொருளாக ஆகிட்டுருக்கு. ஆனால் விஜய் வந்து தரப்புலேருந்து என்ன சொல்கிறாருன்னா தாவேக்கா விஸ் திமுகன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தாவேக்காவாக மாறுதோ அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? யாரோ ஒரு பேர் சொன்னீங்க, ஷார்ட்டை தெரியாத தமிழர் அல்லாதோர், தமிழ் தேசியத்தை எண்ணாதோர், தமிழர்களுக்கு உதவாதோர் ஆகியவற்றை மனித பிண்டங்களை பற்றி பேசுவதே இல்லை. நான் யார் மனித பிண்டங்கள்? தமிழர் அல்லாதோர். யார் தமிழர் அல்லாதோர்? நீங்கள் சொன்ன பேர் தான். சாட்டை தமிழர் அல்லாதவரா? ஆமாம், சாதியாக இருந்தால் அவனுக்கு பேர் என்ன இப்படி தமிழராக இருக்கும் சொல்லுங்கள். சாதி வெறி பிடிச்சோன்னா இப்படி தமிழ் எந்த இடத்துல சொல்கிறீங்க? சாதி வெறி பிடிச்சா? அதெல்லாம் நீங்கள் உள்ளே நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா தான் 1000 ஓட்டைகள் இருக்கு. உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா? நிறையவே இருக்குது. அதனால் அந்த மாதிரி தற்குறிகளுக்கு தினந்தோறும் பணவேட்டை நடத்துகிற சாட்டைக்கெல்லாம் பதில் சொல்கிறது இல்லை. தான் தாவேக்கா எங்கே இருக்குன்னே புரியாத ஓட்டையாண்டிகள்லாம் உலர்கிற நேரம் இது. சவால் விடுறேன். நான் 2013 தேர்தல் களத்தில் நிற்கிற நீங்கள் 2026 முதலாக அடி எடுத்து வைக்கிற தமிழக வெற்றி கழகமும் போட்டியிடத்தானே போகுது. பார்க்கலாமா? 8.2% வாக்கு வாங்கணும்னு தம்பட்டம் அடித்து கொள்ளுகிற இந்த நாம் தமிழர் கட்சி இப்போ 2.8 வாங்குறாங்களாங்கிறத பாருங்கள். இல்லை பார்க்குறது ஓகே. டிவி விவாதங்களில் கடைசியாக தனியார் தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணுறேன்னு வைக்கிறாங்க. ஒரு பக்கம் சாட்டை வந்து கடுமையாக அடிக்கிறாரு. என்ன அடிக்கிறாரு? விமர்சனம் பயங்கரமாக வைக்கிறாரு. வந்து இன்னும் ஹீரோவே இருக்கார், இன்னும் மக்கள் களத்துக்கு வரல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. இன துரோகி அப்படின்றாரு. ஈழத்துக்காக வெறும் 500 ரூபாய் கொடுத்த ஒரு இன துரோகி அப்படின்னா இவங்க என்ன கிழிச்சாங்களாம்? ஈழத்திற்காக என்ன பண்ணிப்பேலுங்க? இவங்க என்ன கிழிச்சாங்களா ஈழத்துக்காக? எனக்கு தெரியும் இவங்க என்ன பண்ணா, இவங்க இங்கே இருந்தாங்கன்னு. ஈழம் இறுதி யுத்தம் நடக்கிற போது இவர்களெல்லாம் வந்து எங்கேயாவது போய் பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிஞ்ச பயிலுங்க. இவங்க ஈழத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. வெக்கமா இல்லை அவங்களுக்கெல்லாம்? ஈழம்னா என்னன்னே தெரியாதுங்க அவங்களுக்கெல்லாம். 2009 யார் இவனுங்கெல்லாம் ஈழம் ஈழம்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க. தமிழக வெற்றி கழகம் 500 ரூபாயும் கொடுத்துச்சு இல்லை, தலைவர் கொடுத்தாரு. நீ என்ன சராசரி ரெகுலராக போராட்டு இருக்காங்க. நீ என்ன எங்கே போராடினாங்க? பிரபாகரன் எல்லா இடத்துலையும் பேர் எடுத்து வச்சு பேசி பொடாச்சட்டை இருக்கும்போது எங்கடா போனீங்க? எங்கே போனீங்க? நீங்கள்லாம் தடாவை எதிர்கொண்டு இருக்கிறீங்களா? பொடாச்சட்டம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர் பொடாவில் போய் உள்ளே இருந்தான்னு தெரியுமா? ஒன்று சொல்லவா? தலைவனுடைய படத்தை போடுவதற்கு கூட இங்கே தடை. தெரியுமா உங்களுக்கு? பேரை பயன்படுத்த கூட தடை. அதையெல்லாம் எதிர்கொண்டவங்கெல்லாம் நாங்கள். இதை எதிர்த்து கீரனூர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவங்க நாங்கள். அதுக்காக சிறைப்படுத்தப்பட்டவங்கலாம் 43 நாள் திருச்சி சிறையில் இருந்தேன். என்னுடைய தோழர்கள்ட்ட கேளுங்க தெரியும். நீங்கள் இருந்தீங்க, தாவேக்காலேருந்து இருக்காங்களா? நான் தாவேக்கா தான். இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? தாவேக்காவில் எத்தனை பேர் வந்து ஈழ ஆதரவாளர்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஈழத்தின் இறுதி அத்தியாயத்தை எழுதக்கூடிய ஆற்றல் மிகு தலைவர் விஜய் தான். எழுதி வச்சுக்கணும். தமிழீழம் அங்கீகரிக்கப்பட்டது என்கிற
இந்த தகவல் தமிழர்களிடையே பரப்புகிற போது தலைவன் விஜய் தான் முதல் கையெழுத்திட போகிறார், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தருதலைகள்லாம் இவங்கெல்லாம் ஈழத்தை பற்றி பேசுகிறதுக்கு யோக்கியதில்லை இவங்களுக்கு. சரி, அதை விட்டுருங்க. எத்தனை ஈழத்தமிழர் முகாமில் போய் இவங்கெல்லாம் நிவாரணம் கொடுத்து அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுத்தவர்கள் ஒருத்தனை சொல்லுங்கள் பார்ப்போம். எத்தனை என் பிள்ளைகள், என் போராளியினுடைய பிள்ளைகள் அனாதையாக்கப்பட்டு தமிழ்நாட்டிற்கு ஓடி வருகிற போது அரவணைத்த தருதலைகள் அவங்கெல்லாம். இவெல்லாம் என்ன யோக்கியதை இருக்கு இவைகள்லாம் தான் ஈழத்தமிழர்களை பற்றி பேசுவதற்கு? என்ன லாய்க்கு இருக்குங்கிறேன் நான். ஈழ யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற போது உன் தலைவன் கும்மால் அடித்த தலைவன் இப்போ பேசுகிறான் புதுசு. என் ஈழத்தை மட்டுமல்ல, என் இனமானத்துடைய தேசிய தலைவனை மட்டுமல்ல, என் இனமானத்துடைய போராளிகளையும் கொச்சைப்படுத்துகிற வேலையை தொடர்ச்சியாக இந்த தருதலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்னாடி ஆமக்கரின்னாங்க, இப்போ மானூர் ஆக்கி வந்துட்டாங்க. தெரியுமில்ல அது உங்களுக்கு? அப்படின்னா என்ன? ஏதோ எங்கள் இயக்கம் வனவிலங்குகளை வேட்டையாடி தான் உடம்பு வளர்த்ததை போல இவன் உருவாக்குறான் ஒரு செய்தின்னு சொன்னால், இந்த அயோக்கிய பள்ளியில் எதை கொண்டு அடிக்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். நாஞ்சில் சம்பவத்தை வந்து கடுமை விமர்சனம் பண்ணுறாரு. அவர் இப்படி கடித்து துப்பி போகிறாருல தெரியுமா? அந்த நெகை கணக்கோடு இல்லாமல் தான். நான் திருப்பியும் உங்கள்கிட்ட தயவு செய்து மனிதர்களை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறேன். மனிதர்களை பற்றி கேளுங்க, நிறைய விடயங்கள் இருக்குது. மனித மலங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நேற்று ஒரு பனையூரில் வந்து ஒரு வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆதவர்ஜுக்கும் புஷி ஆனந்துக்கும் சண்டை, அருண்ராஜுக்கும் புஷி ஆனந்துக்கும் சண்டை, இப்படியான ஒரு அதிகார போட்டி நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதெல்லாம் விமர்சனம் பண்ணுறதுக்கு வேறு வேலை இல்லை. இப்போ எதிர்கட்சிகளுக்கு எதிரி கட்சிகளுக்கும் இப்போ வேலை இல்லை. புஷியோடு அவன் புறப்பட்டான், ஆதவண்ணம் கூட அவன் தள்ளுமுள்ளு பண்ணினான், இன்னும் நிறைய தோழர்களோடு சரக்கு அடித்தான், இப்படிலாம் பேசுவானுங்க. இந்த நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இயக்கத்தை கொச்சைப்படுத்துவதற்கு திராணியற்றவர்கள் கொச்சைப்படுத்துவார். தமிழக வெற்றி கழகம் என்கிற தவிர்க்க முடியாத பேரியக்கம் தமிழ்நாட்டின் வீதிகளில் தவள தொடங்கி இருக்கிறது. ஒரு 4 மாதம் இந்த ஆட்டம் பாட்டம், இந்த நாக்கை வச்சுக்கிட்டு சுழற்றுறது, இதெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. நான் 4 மாதம் தான் பொறுத்துருங்க. நான் உங்களைப் போல அடக்குமுறை ஆட்சி நடக்காது. அறிவுபூர்வமாக ஒரு மிகச்சிறந்த ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய இருப்பதை நீங்கள் கண்ணால் பார்க்க போகிறீங்க. அதனால் என்னை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா, நான் முதவே சொன்னதான் திருப்பியும் சொல்கிறேன். தமிழர் மீது பற்று இல்லாத தருதலைகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இல்லை. இவர்கள் எதையும் செய்யவில்லை. ஒன்று சொல்லுங்கள் நீங்கள், ஒரே ஒன்று. இந்த நாம் தமிழர் கட்சியிலிருந்து இருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டிற்கு செய்த சாதனைகளில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்காங்களே. யார்? என்ன தவிர்க்க நாம் தமிழர்? இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சி கூட சீமான் கலந்துக்கிட்டார். ரொம்ப சிறப்பு, பயங்கர சிறப்பு. ஆர்எஸ்எஸில் பாகிஸ்தான்லேயும் போய் பாரதி பாடல் பாடுவாராம். ராசபக்சே அழைச்சா பாரதி பாடல் பாடுவே தானே. நான் இதிலேருந்து முரண்படுறேன், இப்போ தான் முரண்படுறேன். இவ்வளோ நாளாக பாரதியின் தேசத்தின் குரல் அப்படின்னு நான் நினச்சேன். பாரதிதாசன் தான் என் தமிழ் சமூகத்தின் போர்க்குரல். பாரதியார் ஏன் மேலே தலைக்கவசம் வச்சுருந்தார் தெரியுமா? உச்சி குடிமையை மறைக்கிறதுக்குன்னு இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஏன் வந்து முழுசாக சட்டையெல்லாம் போட்டிருந்தார்? அரை நிர்வாணத்தோடு இங்கே திரியினால பார்ப்பான். அந்த மாதிரி ஏன் வந்து பாரதி தெரியல தெரியுமா? பூணூலை மறைக்கிறது. இன்னும் இப்போ யோசனை தோணுது. அவர் எப்போ பார்த்தாலும் இந்த காவி தான் பூசுவாருங்கிறத நிறைய படங்களில் நம்ம பார்த்தோம். உண்மை தானே? அப்போ பாரதியை கொண்டாடுகிற ஆர்எஸ்எஸ் பாரதியை கொண்டாடுது. எப்படி இருக்குது? அந்த விழாவில் இந்த சாதிகளின் சங்க தலைவர் இந்த சீமானுங்கிற முட்டாள்கள் போய் இப்போ அங்கே உட்காந்துட்டு பாரதி பாட்ட வீரவசம் பாரதிதாசனை பற்றி பேசுகிறான். ஏன் சீமான் கட்சியில் இருக்கிறவங்க ஏன் தாவேக்கு அவள் டார்கெட் பண்ணுறாங்க? பயம். நின்னா தோற்றுருவோம், இவங்கனால தாண்டா நம்ம வாழ்க்கையே வீணாக போகுது, இவ்வளோ நாளாக கத்தி பொய் சொல்லிக்கிட்டு ஏமாற்றி. தற்குறி கூட்டம், அணில் குஞ்சிங்க இருந்து நாங்கள் தத்துவ கூட்டம், தமிழர்களுக்கான தற்குறி கூட்டுறோம். நாங்கள் தத்துவ கூட்டம். என்ன தத்துவம்? எங்களுக்கு என்ன தத்துவம் இருக்குது? ஓடாத மானும் போராடாத இனமும் வெற்றி பெறாதுன்னு தலைவன் சொன்ன தத்துவத்தை எழுதி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் தத்துவமா? உங்கள் சொந்த புத்தி தத்துவம் எழுதுங்கடா. நான் எழுதட்டுமா? பொங்கி எழும் புலிகள் தேசம் புதிய படையாய் தமிழில் மீட்கும்னு நான் எழுதியிருக்கிறேன். நீ எழுது பார்ப்போம். எழுத சும்மா இவங்கெல்லாம் தற்குறி கூட்ட இவங்கெல்லாம் வந்து அப்படி பெரிய எழுத்து பேனா தூவெல்லாம் அப்படியே கரைஞ்சி இங்கே மையெல்லாம் ஊற்றி இவங்க எழுதின கொள்கை கோட்பாடுகள்லாம் கரைஞ்சி போச்சு. வெக்கம் இல்லாமல் தெரிகிறாங்க நாட்டில். நான் தான் சொல்கிறேன்ல, தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து நாம் தமிழர் இருக்கிற பேச்சாளர் மாதிரி இல்லையே. என்ன பேச்சாளர்? என்ன பேசுகிறாங்க?
இடும்பவனை கார்த்தியா இல்ல இருக்கட்டும், என்ன சாட்டையா பேசுறாங்க இருக்கட்டும், நான் கேட்கிறேன். தத்துவமா பேசுறாங்க, என்ன கடுமையா தத்துவம் விமர்சனம் வைக்கிறாங்க. நாங்க பேசட்டுமா? தத்துவம் இல்ல, என்ன மக்கள் பிரச்சனை பேசல. என்ன தத்துவம் இல்ல? கவின்குமாருக்கு நீங்க வந்து குரல் எழுப்பல, திருப்பரங்குன்றத்துக்கு குரல் எழுப்பல, ம். நீங்க என்ன மாற்றுக் கட்சி தலைவர், நீங்களும் சாதி தானே பாக்குறீங்க. நாங்க எங்களுடைய கொள்கை முழக்கம் என்ன தெரியுமா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். வெறும் வார்த்தையில மட்டும் தானே இருக்கு, அப்ப உங்கள்கிட்ட என்ன இருக்கு? செயல்பாட்டில் இல்லையே. ஏன் இல்ல? பிறப்போக்கு எல்லாம் உயிருக்குன்னா நீ ஏன் கவின்குமாருக்கு நீ ஏன் கருத்து குரல் ஏங்க சொல்லுங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ம். கவின்குமார் ஒரு படுகொலை. அந்த படுகொலை நிகழ்ந்ததை வருத்தம் தெரிவிக்க முடியும். எல்லா இடத்துலையும் படுகொலை ஏன் நடக்குது. திருப்பரங்குன்றம் ஏன் கருத்து சொல்லல? திருப்பரங்குன்றம்னா மக்களுக்கு விளக்கேற்றிட்டு போயிட்டான்ல, கீழே இருந்து குதிக்கிறவனா உன் கூட்டம் இங்கே குதிச்சுட்டு இருக்குன்னா அதுக்கு போய் நாங்கள் பேசணுமா? ம். நாங்கள் தான் முதவே சொல்லிட்டோம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். எல்லாத்தையும் நாங்கள் சமமாக தான் பார்க்கணும். ம். யாரும் எங்களுக்கு ஏற்றம் இறக்கமெல்லாம் கிடையாது. எல்லா மக்களும் என் மக்களே. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் மக்கள் விளக்கேற்றி கொண்டாடிட்டாங்க, இஸ்லாத்துக்கள் விளக்கேற்றிட்டான், இஸ்லாத்துக்களும் கையெடுத்து கும்பிட்டான், முடிஞ்சு போச்சு. இவன் என்ன ஏற்றுறது? கோவில் நிர்வாகம்ல ஏற்றணும். இவன் ஏன் போய் நிற்கிறான்? ஆனா ஒரு பக்கம் சீமான் இப்படியும் பேசுறாரு, ஆர்எஸ்எஸ் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறாரு. அது என்ன, இதான் ஏமாத்துறது. இப்போ உங்கள் வாயிலிருந்தே வருதுல்ல, ம். இந்த மக்களை முட்டாளாக்குகிறது. இவங்க தான் அறிவாளி மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாத்தையும். நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். எப்படி இது இவருக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து பார்த்துருப்பீங்க, நீங்க ஒரு தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஆட்கள், இவரோட ஒட்டுமொத்த கிராஃபி எப்படி தானா? நான் நான் நெய்தல் படை அமைப்போம்னு அமைச்சிட்டியா? தமிழ்நாட்டிற்கு தனியாக பாராளுமன்றத்தை நிறுவம்னு சொன்னேன், அமைச்சிட்டியா? இதெல்லாம் யாரை ஏமாத்துறது? நல்லா யோசிச்சு பாருங்கள். எம்மையெல்லாம் முட்டாளாக்குறது. இந்திய வரைபடத்திற்குள் இருக்கிற இந்திய தேச சட்டத்திற்கு உட்பட்டு நீ அரசியல் கட்சி நடத்துகிற. எங்க நீ தமிழ் தேசியம் பேசுகிறீல்ல, என்ன தமிழ் தேசியம்னா என்ன? அதுக்கான வரையறை கோட்பாடுகள் என்ன? எந்தெந்த எல்லைகளை தமிழ் தேசியத்துக்குள்ளே கொண்டு வர சொல்லுப்பா. தெம்பு இருந்தால், தைரியம் இருந்தால் சொல்லு. மூணாறு தமிழருடைய சொர்க்க பூமி, தமிழ் தேசியம் தானே. வெங்காலூர் என்று சொல்லக்கூடிய பெங்களூர் தமிழர்கள் வாழ்கிற பூமி, தமிழ் தேசியத்தில் கொண்டு வந்துடுவா தானே. குடகுமலை நம்முடைய புண்ணிய தேசம், தமிழர் பகுதியில் கொண்டு வந்துருவியா? கோலார் தங்கவயல் புண்ணிய தேசம் கொண்டு வந்துருவியா? ஈழ தேசவே ஒரு தாயக மண்ணு, நாகாலாந்து நாகபுரியும் எமது தேசிய மண்ணு கொண்டு வந்துருவியா தமிழ் தேசியத்துக்குள்ள? நீ பேசுகிற தமிழ் தேசிய வரையறை என்ன? எல்லை கோட்பாடு என்ன? சொல்லுங்க பார்ப்போம். சும்மா முட்டாள்தனமாக உளறிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தாங்க நாங்கள் வந்து அமைதியாக இருக்கிறோம். ஒரு தமிழ் தேசிய கட்டமைப்பை தலைவன் தமிழீழ தாயகத்தில் மட்டும்தான் உருவாக்கினான். அவர் என்ன சொன்னார்? தமிழீழ தேசம் அப்படின்னு தான் சொன்னார். தமிழர்களின் தேசம்னு ஒரு இடத்துல கூட சொல்லலை. முதல்ல இதை மீட்போம், அதுக்கப்புறம் பார்த்துக்கோன்னு சொன்னார். நீ எதை மீட்க போகிற? உன் வீட்டில் இருக்கிற அண்டா சட்டியாவா அடகு வச்சிருக்கியா? இப்போ அடகு வைக்கிற சூழலும் உனக்கு இல்லை. கோடி கோடியாக கொள்ளை அடித்த போனால் உனக்கு இப்போ ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்கு. நீ எதுக்கு தேர்தலில் நிற்கிறாங்கன்னா, 400ல் 500 தொகுதி இந்த நாடு அறிவித்தாலும் 500 பேரை நிப்பாட்டி ஏழையாக்குவான். இந்த தேர்தலில் நிற்கிறோம், அடுத்த தேர்தலாக அந்த கட்சியிலே இருக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேர்? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பணம் கொட்டுகிற இடத்தில்தான் இந்த பசப்பு வார்த்தைகளை பேசக்கூடியவெல்லாம் ஒட்டிக்கிட்டு தெரியுமா? ஒட்டுணிகள் மாதிரி. தெம்பு இருந்தால், தைரியம் இருந்தால் எங்கே பார்ப்போம். இந்த தேர்தலில் நீங்கள் என்ன சதவீத வாக்கு வாங்குறீங்க? நான் சவால் விடுறேன். தாவேக்காவை விஜய் நிற்கிற இடத்துல, விஜய் நிற்கிற தொகுதியில் நானும் நிற்பேன். யார் சொல்கிறார்? சாட்டை சொல்கிறாரு. அதெல்லாம் அறிவியல்கள். அவங்கெல்லாம் அறிவியல்கள்லாம் யாரை கொண்டு ஒப்பிட முடியும்? லட்சக்கணக்கான இளைஞர் பெருமக்களை, லட்சக்கணக்கான தொண்டர்களை தன் கையில் வைத்து கொண்டு இன்றைக்கும் ஒரு களமாடுவதற்கு ஒரு இடம் கிடைச்சா கூட 100 இளைஞர்களை வாருங்கன்னு சொன்ன காலம் போய் ஒருத்த வாடா போதும்டான்னு சொன்னாலும் 1 லட்சம் பேர் கூறினான். ஏன் இவ்வளவு கட்டுப்பாடுகள்? 84 கட்டுப்பாடுகள். ஈரோடு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு நேற்று நடந்துச்சு ஒரு மாநாடு, தெரியுமா? திமுகவும் சீமானும் ஒன்றா இருக்காங்களோ? அப்படி உங்களுக்கு ஏதாவது பார்வை இருக்கா? என்ன திட்டுனாங்க இந்த பேனா சிலைக்கும், பெரியார் சிலைக்கும், என்ன கருணாநிதி சிலைக்கும். இவங்க எவ்வளவு இந்த துர்நாற்றம் வீசுகிற வாய்கள் இப்படித்தான் தூவிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கத்திவிட்டு போய் அந்த ஆள் மூஞ்சில் எப்படி முடிச்சாங்கன்னே தெரியல. சத்தியமாக சொல்கிறேன். நானும் இப்போ திமுக விமர்சனம் பண்ணுறதை கைவிட்டாங்க. அது தாவேக்கா தான் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிச்சு பேசிட்டாங்க. நீ தாவேக்கா வட்டி நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன தேவைன்னு நான் செஞ்சுக்கிறேன். நான் ஒன்று சொல்கிறேன். நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. இந்த அந்த சாட்டைன்னு ஒரு சேனல் சொன்னீங்களே, உண்மையிலே இவன் சொந்த உழைப்பில் உருவாக்கப்பட்டதா? சொல்லுங்க பார்ப்போம். இவங்க எல்லாருமே என்னன்னா கைக்கூலிகள், கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம். எங்கேயாவது காசு கிடச்சா அங்கிட்டு நிற்பாங்க. இப்போ இங்கேருந்து காசு வந்துருச்சு கொடுக்கு நிறைய. இப்போ தாவேக்காவை அடிக்கிறது. சரி, நான் கேட்குறேன், விஜயார் தமிழர் தானே? ஆந்திராக்காரரா? சொல்லுங்கள். அது தமிழ்ன்ற நாங்கள் வரவேற்றோம். அப்புறம் கொள்கை, திராவிட கொள்கை அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நாங்கள் உடன்படலை, வெளியேறிட்டோம். நீ எதுக்குடா வெண்ணப்பயில பெரியார் படத்தை போட்டு பணியை மாட்டிக்கிட்டு தெரிஞ்சிங்க? எதுக்கு மாட்டிக்கிட்டு தெரிஞ்சிங்க? அன்னைக்கு பெரியார் உங்களுக்கு தேவைப்பட்டது. என்கிட்ட சொன்னால் ஒரு நாள் சீமான் சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? 2 துண்டு விரிப்போம் ரோட்டில்,
ஒரு துண்டு வந்து திராவிட துண்டு, ஒரு துண்டு தமிழ் தேசிய துண்டு. எந்த துண்டில் அதிகமாக காசு வருதோ அந்த துண்டை எடுத்து முடித்து தோளில் போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ நான் தமிழ் தேசிய துண்டில் காசு விழுந்தது எப்படின்னா ஆர்எஸ்எஸ் கும்பல் கொட்டிடும். புரியுதுங்களா? இப்போ அதை நான் ஒன்று சொல்கிறேன், எதிரியிடமும் துரோகியிடமும் பழக கற்றுக்கொள். ஊடுருவல் என்பது மிக முக்கியமானதான். ஆனால் இவனை போல் ஊதாரித்தனமாக ஊடுருவலுங்கிறது மோசமான சூழல். நிறத்துக்கு நிறம் பச்சைப்பாம்பு நிறத்தை மாற்றுறது மாதிரி எவ்வளோ அயோக்கியத்தனமானவங்க இவங்கெல்லாம் அப்படிங்கிறது உண்மையிலே சொல்கிறேன். அண்ணன் சுபா முத்துக்குமார் உயிரோடு இருந்தார்னா இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே செஞ்சுக்கமா. ஒவ்வொரு தோட்டா வெயின் அடிச்சிருப்பார். தோட்டாவுக்கு கூட மரியாதை இருந்திருக்காரு. அவர் சொல்லுவார் அடிக்கடி, அட இவனையெல்லாம் சுட்டு இந்த தோட்டாவுக்கு மரியாதை இல்லாமல் போயிருந்தார், சுட்டு போட்டு போயிருப்பார். நாம் தமிழரில் இருக்கிறவங்க விஜய் விமர்சனம் பண்ணுறதுனால இதை வந்து இதை வளரட்டும் ஊக்குவிக்கிறாங்களா திமுக? எங்கேயாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்களோ மிகச்சிறந்த ஆற்றல் மிகு பேச்சாளர்களோ எங்கேயாவது நாம் தமிழரை குறை சொல்கிறாங்களா, பேசுகிறாங்களா? ஏன் பேச மாட்டார்கள்? தலைவரிட்டு இருக்கிற கட்டளை என்ன தெரியுமா? யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் மரியாதை கொடுங்கள், மதிப்போடு நடத்துங்கள், எக்காலத்திலும் அவர்கள் நமக்கு தேவைப்படுவார்கள். இதுதான் அவர் இட்டு இருக்கிற கட்டளை. உங்களை மாதிரி தருதலை கூட்டம் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும். நாஞ்சில் சம்பத் என்பவர் செல்லும் இடமெல்லாம் புறக்கணிக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், கேவலப்படுத்தப்பட்டார். இனிமேல் நம்ம இந்த நேரத்தில் எந்த இடத்துல இருந்தால் நமக்கான இடமாக இருக்கும் என்று ஒவ்வொரு இயக்கமாக அலசி ஆராய்ந்து பக்குவப்பட்டு அவர் முடிவெடுக்கிறார். தமிழக வெற்றி கழகம்தான் தனி ஒரு பேர் இயக்கம் தன்னை வழிநடத்தும் ஒரு கொள்கைவாதியாக இன்னைக்கு வரை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை வழிநடத்துகிற பேர் இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்பதை ஆணித்தரமாக முடிவெடுத்து இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சு இன்னைக்கு கிளம்பிட்டார்னு சொன்னால் அவர் சேர வேண்டிய இடத்தில் சரியாக சேர்ந்திருக்கிறார். என்ன உங்களுக்கு இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சரிப்பா நாஞ்சில் சம்பத்து தாவேக்காவுக்கு வந்ததுக்கு இவ்வளவு பெதர்னீங்கல்ல, மொழிப்போர் தியாகிகளாக இருந்த எல் கணேசன் திமுகவுக்கு போனார், திட்ட வேண்டியதானே? டாக்டர் சபாபதி மோகன் மறுமலர்ச்சி திமுகவிலேருந்து விலகி திமுகவுக்கு போனார், திட்ட வேண்டியது தானே? இவங்க தானே ஈழ கொள்கையை பற்றி அப்படியே வானுயிரை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஈழத்தை நேசித்தவர்கள்லாம் இறுதியில் போய் சரணடைந்த இடம் திராவிட முன்னேற்றங்கள், அவங்கள திட்டு பார்ப்போம். நிறைய பட்டியல் போடவா? சாக்கோட்டையா கணேசன், சிங்கமுனாரி கணேசன் சொல்லுவாங்க. ஏன் அவரை நீ திட்ட மாட்டேன்ட்டா? அவரெல்லாம் ஈழ உணர்வாளர்ல. சுப்புலட்சுமி ஜெகதீசனை கட்சியை விட்டே நீக்கினாங்களே ஈழ ஆதரவாளர் திமுகவிலேருந்து, அதை பற்றி பேச சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன் பேசாமல் இருக்காங்க? அவங்கெல்லாம் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. அதான் பிரச்சனைங்க. நான் கேட்குறேன், பொருளாளராக இருந்து மறுமலர்ச்சி திமுகவிலேருந்து விலகிய கண்ணப்பன் ஈழப்பற்றாளர் திமுகவில் ஐக்கியமான இவங்க எல்லாரும் இப்போ காணாமல் போனவர்கள் பற்றியல்ல இப்போ தேட வேண்டிய சூழலில் இருக்குது. நீ நாஞ்சில் சம்பத்தை வசைபாடுகிற அளவிற்கு ஏன் இவர்கள் எல்லாம் பேச மறுக்கிறார்கள்? இவர்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். உனக்கு யார் மேலே கோபம் வந்திருக்கணும்? ஈழத்தை ஆதரித்தவர்கள் திமுகவில் போய் ஐக்கியமாகிறார்களே அப்படின்னு சொல்கிறவங்க மேலே கோபம் வரணும். ஆனால் நாஞ்சில் சம்பத் என்கிற மாபெரும் ஒரு மக்கள் பேச்சாளர் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்றான்னு சொல்லி இவ்வளவு குதிக்கிறாங்களே, எதுக்காக தெரியுமா? நீங்கள் கேட்ட கேள்வி இங்கே தான் இருக்குது. எந்த காலகட்டத்திலும் தமிழக வெற்றி கழகத்தோடு ஒரு கடுகளை கூட நீங்கள் இல்லை, அதற்காக கோவப்பட்டு கத்துறானுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நாஞ்சில் சம்பத் உங்கள் கட்சிக்கு செய்த துரோகம் என்ன? பேச முடியுமா? உன் கட்சியில் இருந்துட்டே வெளியில் போன அத்தனை பேரும் துரோகிகள் அல்ல, நீங்கள் துரோகிகள், அதனால் வெளியே போனாங்க. ஆயிரம் பேர் போனான் வெளியில், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் அந்த இயக்கத்தில் வந்து சேர்ந்தாங்க. எங்கே இப்போ அவங்களாம்? ஆக இவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை வசைபாடுகிற வந்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அந்த கட்சியை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை. அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு கேள்வி கேட்குற இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ அது ஒரு கும்பல், அந்த கும்பலுக்கெல்லாம் நம்ம பதிச்சிடும். இது மாபெரும் மக்கள் இயக்கம். நான் சொல்கிறேன், இப்போவும் எழுதி வச்சுக்கோங்க, 2026 கோவணத்துண்டு கூட உங்களுக்கு மிஞ்சாது. பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் டைம் எலெக்ஷனில் 8% ஓட் பர்சன்டேஜ் வாங்க சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ வாங்குவாங்க? 2.8 2.8 வாங்குவாங்க. கண்டிப்பாக வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் வைக்கிற தொகுதி எத்தனை நாங்கள் நிற்போம்? டெபாசிட் காலி. டெபாசிட் மட்டும் சீமானு என்ன 5000 ஓட்டு கூட தான். சீமான் விஸ் விஜய்ன்ற மாதிரி ஒரு தொகுதி நிக்கட்டும், வர சொல்லுங்க. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, சூடு சொரணை இருந்தா, தமிழர்களுக்காக நான் உழைக்கிறேன்னு சொல்ற வாய் இருந்தா, நான் சொல்றேன் தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, திருப்பியும் சொல்றேன், எங்க பிரபாகரன் தம்பி என்று சொல்லுகிற நீ, நாங்களும் பிரபாகரன் பிள்ளைகள், நாங்கள் வா போட்டு பார்ப்போம். தைரியம் இருக்கா? வருவி அவனால? தலைவர் விஜய் நிற்கிற இடத்துல நின்று பாரு, நீ எவன் வர்றான்னு நாங்கள் பார்க்குறோம். மான மரியாதையை காப்பாற்றிக்கோங்க, சொல்லிட்டேன்.
மானங்கெட்டு அவமானப்படுத்தப்பட்டு தேசிய தலைவனை அவமானப்படுத்திடாதீங்க நீங்கள் தோத்துட்டு. புரியுதுங்களா? உங்களுக்கு விழுகிற ஓட்டு உங்களுக்கானதல்ல, என் இனமானத்துடைய தேசிய தலைவனுக்காக. அப்போ நம்புறாங்கல்ல யாரு நம்புறாங்கல்ல? யார் நம்புறது? நீங்க தான் சொன்னீங்களே உங்களுக்கு உழுகிற ஓட்டு இதுவரை விஜய் உருவாக்குற வரை உங்களுக்கு விழுந்த ஓட்டு யார் ஓட்டு? தேசிய தலைவரின் பிள்ளைகள் போட்ட ஓட்டு. இப்போ உங்களுக்கு விழுது. ஏன்னா தேசிய தலைவனின் செல்ல பிள்ளையாக விஜய் இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் நாகப்பட்டினம் கூட்டத்தில் ஒரு வார்த்தை விட்டார், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழர்களுக்கு மத்தியில் ஒரு தலைவனை பெற்றிருக்கிறவர்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னார். தலைவனை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லிட்டு போயிட்டார். விளம்பரம் தேவையில்லை. புரியுதுங்களா? இன்னொன்று சொல்கிறேன், ஒரு சின்ன பேச்சு, சின்ன வார்த்தை விட்டால் கூட விஜய் அவர்கள் அதுதான் உலகம் முழுவதும் பேசும் பொருள். அதனால தான் ஐநா சபையே கூப்பிட்டுருக்கவர், வாங்க உங்கள் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு. உங்கள் முகத்தை காக்க அடுத்த நாடான இலங்கைக்கும் கூப்பிட மாட்டான், பக்கத்து நாடான நேபாளத்துக்கும் உங்களை கூப்பிட மாட்டான். நீங்கள் அந்த லட்சணத்தில் தான் இருக்கிறீங்க. ஒரே ஒரு செய்தி, தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழர்களுடைய கழகம். நிறைய விஷயங்களை பயந்துக்கிட்டோம். மற்றொரு சந்திப்பு. நன்றி. வெட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.